ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் நட்டி என்ற சிறிய அணில் இருந்தது. நட்டி வெறும் அணில் அல்ல, அவள் மரத்தில் வேகமானவள் மற்றும் புத்திசாலி. ஒவ்வொரு நாளும் அவள் ஏகோர்ன்களை சேகரித்து தன் நண்பர்கள், பறவைகள் மற்றும் முயல்களுடன் விளையாடுவாள். ஒரு சன்னி காலை நட்டி உதவிக்கான அழுகையை கேட்டது. அவள் ஒலியை பின்தொடர்ந்து ஒரு முட்புதரில் சிக்கியிருந்த ஸ்கை என்ற சிறிய நீலப்பறவையைக் கண்டாள். அடடா, ஸ்கை! நலமா? நட்டி கேட்டாள். ஸ்கை மெதுவாக சினுங்கியது. என்னால் என் இறக்கையை அசைக்க முடியவில்லை. வலிக்கிறது ஜூட். நட்டிக்கு அவள் விரைவாக செயல்பட வேண்டும் என்று தெரியும். அவள் தன் தோழியான பாப்பி முயலிடம் ஓடிச் சென்று நிலைமையை விளக்கினாள். பாபிக்கு ஒரு யோசனை தோன்றியது. முட்களை மெதுவாக நகர்த்துவதற்கு நீண்ட குச்சியை பயன்படுத்துவோம் என்று அவர் பரிந்துரைத்தார். மிகுந்த கவனத்துடன் நட்டியும் பொப்பியும் முட்களை ஒதுக்கித் தள்ளி ஒன்றாக வேலை செய்தனர். இறுதியாக ஸ்கை சுதந்திரமானது. குட்டி நீலப்பறவை தன் சிறகுகளை விரித்து பத்திரமாக ஒரு கிளை வரை பறந்தது. ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலமும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலமும் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறையும் போது நட்டி வானத்தைப் பார்த்து புன்னகைப்பார். கருணையும் நட்பும்தான் எல்லாவற்றிலும் பெரிய பொக்கிஷம் என்பதை அறிந்திருந்தார்.